எல்லாருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 203வது வீடியோ. இந்த புக்கை சம்மந்தித்த வரைக்கும் 53வது வீடியோ புக் ரிவ்யூவில். ஓகே, இதில் இந்த வீடியோவில் ரொம்ப 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 முக்கியமான ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். இது 17வது அத்தியாயத்தோட 2வது பகுதி. முதல் பகுதி ஒரு வீடியோவை போட்டோம், 2வது கடைசி பகுதியை இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஓகே, இதில் அந்த இல்லை இந்த சாப்டரோட ஹெட்டிங்கே நீங்கள் ஞாபகம் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது என்னது? ஹவு டு யூஸ் யுவர் சப்கான்ஷியஸ் ஃபார் ஃபர்கிவ்னஸ். அப்படின்னா ஃபர்கிவ்னஸ்னால் என்ன? மன்னிக்கிறது. போன வீடியோவிலே கொஞ்சம் அந்த மன்னிக்கிற விஷயத்தை பற்றி படித்தோம், நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் ரொம்ப 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 டீப்பாக அதை பற்றி பார்க்க போகிறோம். அதனால தான் இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோன்னு நான் சொல்கிறேன். இது இந்த மன்னிக்கிற குணம் இருக்குல்ல, அதுதான் நம்மளை மனுஷ லெவல்லிருந்து கடவுள் லெவலுக்கு நம்மளை எடுத்துகிட்டு போகும். அப்போது நமக்கு எல்லாரையும் மன்னிக்க தெரியணும், மன்னிக்க முடியணும். அது மட்டும் இல்லை, நம்மளையே நம்ம மன்னிக்கணும். அப்போ 2 விஷயங்கள் இதில் நம்ம பார்க்க போகிறோம். மற்றவங்களை எப்படி மன்னிக்கிறது, நம்மளையும் எப்படி நம்ம மன்னிக்கணும் அப்படிங்கிறது. நம்மளையே நம்ம மன்னிக்கணும் அப்படின்னா, நம்ம தெரிஞ்சு நிறைய தப்பு பண்ணுறோம், தெரியாமலும் நிறைய தப்பு பண்ணுறோம். அதாவது அதுக்கு ஏன்னா நம்ம நிறைய விஷயத்தில் உணர்ச்சி வசப்படுறோம். யாரோ ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு தான். இதுக்கு முந்தின வீடியோவில் 2 வீடியோவுக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன்? 200வது வீடியோவில் நம்ம நான் சொன்ன ஹெட்டிங் என்ன? டோன்ட் ரியாக்ட், ஒன்லி ரெஸ்பாண்ட். அது கேட்கலன்னா இன்னொரு தடவை போய் கட்டாயமாக கேளுங்க. வீடியோ நம்பர் 200. அதில் என்ன? டோன்ட் ரியாக்ட். நம்ம முக்கால்வாசி நேரமும் நம்ம ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கோம், எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அந்த மாதிரி ரியாக்ட் பண்ண நம்மளும் நிறைய தப்பு பண்ணுறோம். அப்போது ஒவ்வொரு தடவையும் நம்ம ரியாக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் நம்மளே நம்ம மன்னிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது சரியில்லை. அதாவது நேற்றுக்கு பண்ணதை விட இன்றைக்கி நம்ம பிஹேவ் பண்ணும்போது நேற்றையை விட இன்னும் கொஞ்சம் மென்டலி மெச்சுவர்டாக நம்ம பிஹேவ் பண்ண கற்றுக்கணும். இல்லை, நான் பெரிய கோபக்காரன்பா, நான் எங்கள் அப்பா அப்படி தான் இருந்தார், எங்கள் தாத்தாவும் அப்படி தான் இருந்தார், ரொம்ப கோபக்காரன். அதனால் எனக்கும் கோபம் அடிக்கடி வரும், நானும் ரொம்ப கோபப்படுற டைப்பு தான். அதை ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. உங்கள் தாத்தா பண்ண தப்பு, உங்கள் அப்பா பண்ண தப்பை நீங்களும் பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை. அப்போ நம்ம லெவலில் நம்மளை எப்படி பாதுகாக்கணும்? நான் கோபக்காரன், இப்படி நான் அப்படி தான் பேசுவேன், எனக்கு வாயில் அப்படி தான் வருது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நடக்கிறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. ஏன்னா அப்படி சொல்ல 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 என்ன தெரியுமா, அந்த குணத்தை நம்ம மேலும் மேலும் வளர்த்துக்கிட்டு வரோன்னு அர்த்தம். அப்போ நம்மளை அறியாமலே நம்மள்கிட்ட இருக்க நெகட்டிவ் குணங்களை நம்ம வளர்த்துட்டு வரோம். அப்போ நமக்கு நெகட்டிவ் கர்மாஸ் ஜாஸ்தியாகத்தான் போகுது. எந்த விதத்துலேயும் முப்பாட்டன் பாட்டன் செஞ்ச கோவக்காரனாக இருந்தான், அதனால நான் கோவக்காரனாக இருக்கேன் அப்படிங்கிறதுனால நமக்கு எந்த சலுகையும் கிடைக்காது. ஓகேயா? ஸோ அப்போது கோபம் வருதுன்னு தெரிஞ்சால் தினமும் அதை ஒர்க் அவுட் பண்ணணும். இப்போ எப்படி எல்லோரும் ஜிம்முக்கு போகிறாங்க, கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. 10 கிலோ குறைக்கணும், எப்படியும் ஒரு 6 மாதத்தில் 10 கிலோ குறைக்கணுன்னா தினமும் விடாமல் ஜிம்முக்கு போகணும், ஒர்க் அவுட் பண்ணணும். அப்போ தான் 10 கிலோ குறையும். 10 கிலோ கூடுறது சீக்கிரம். கண்ணாபின்னான்னு சாப்பிட்டோம்னாலே 10 கிலோ கூடும். ஆனால் அந்த 10 கிலோவை உடம்புலேருந்து குறைக்கிறதுனா எவ்வளோ பாடுபட வேண்டியிருக்கு. அதே மாதிரி நம்ம உடம்பில் நம்ம மனசில் இருக்க கெட்ட குணங்களை எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி தான் மாற்றணும். அது இல்லாமல் ரொம்ப பெருமையாக இது எங்கள் பாரம்பரியமாக எங்கள் குடும்பத்துக்கே உண்டான சொத்து இது, நாங்கள் எல்லாருமே ரொம்ப கோவக்காரவங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தால் உங்களுக்கு தான் நல்லதில்லை.
உங்களுக்கு தான் பாவக்கணக்கு ஜாஸ்தி ஆகிட்டே போகும், நெகட்டிவ் கர்மாஸ் ஜாஸ்தி ஆகிட்டே போகும். அப்போ என்ன பண்ணணும்னா, தினமும் அதை ஒர்க் அவுட் பண்ணணுன்னா, நான் அது ஒர்க் அவுட் பண்ணணும்னு சொல்கிறதோட அர்த்தம் என்னென்னா, நம்ம ஒவ்வொரு சிச்சுவேஷனில் எப்படி ரியாக்ட் பண்ணுறோங்கிறத நம்மளே அப்சர்வ் பண்ணணும். போன தடவை பாஸ் வந்து கூப்பிட்டு திட்டினார், சட்டுன்னு பேசிட்டேன். அதுக்கப்புறம் சாரி சார் அப்படின்னு. எதுக்கு சட்டுன்னு பேசணும், அதுக்கப்புறம் இங்கே காலில் பிடிக்கிற மாதிரி சாரின்னு சொல்லிட்டு வரணும்? நமக்கும் இவ்வளோ வயசு ஆகிடுச்சில்ல. அவர் சொல்கிறாரா, உடனே நமக்கு மூளையில் வேலை செய்யணும். அவர் அப்போ கேட்கணும். அவர் நம்மளோட பாஸு, நமக்கு சம்பளம் கொடுக்குறவர், நம்மளோட எம்ப்ளாயர். எதுக்கு வாயில் வந்ததெல்லாம் பேச முடியாது, பேசக்கூடாது. இப்போ அவர் சொல்கிறதெல்லாம் நிதானமாக கேட்டுட்டு, சார் இதனால தான் சார் இப்படி ஆச்சு, இல்லைன்னா நான் இப்படி நினச்சேன் சார், நான் இப்போ நினச்சது தப்பாக இருக்கலாம், சாரி, அப்படி தான் சொல்லணுமே தவிர, எப்போ பாரு பாஸ்கிட்ட கத்திக்கிட்டே இருந்தோம்னா ப்ரொமோஷன் கிடைக்காது, வேலையிலேருந்து தூக்க வேண்டியதுதான். அதுதான் நடக்க போகுது. ஸோ நம்ம எப்படி ஒவ்வொரு சிச்சுவேஷன்லேயும் நம்ம எப்படி பிஹேவ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத நம்ம கணக்கில் எடுக்கணும், கற்றுக்கணும். அடுத்த தடவை அதை ரிப்பீட் பண்ணாமல் இருக்க பழகிக்கணும். அப்போ தான் உங்களையே நீங்கள் மன்னிக்க முடியும். அப்போ நான் பண்ணுறது தப்புங்கிறது ஃபஸ்ட்டு ரியலைஸ் பண்ணணும். நிறைய பேர் ஏன் திருந்தாமல் இருக்காங்கன்னா, அவங்க பண்ணுறது தப்புன்னு அவங்களுக்கு தோண மாட்டேங்குது, சுயமாகவும் தோண மாட்டேங்குது. மற்றவங்க சூண்டி காமிச்சா கூட அவங்களுக்கு அது தப்புன்னு அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. மனசளவில் அவங்க நான் பண்ணுறது தப்பு, இல்லைன்னா நான் பேசுகிற விதம் சரியில்லை அப்படின்னு மனசளவில் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அதை ஜஸ்டிஃபை நியாயப்படுத்த தான் பார்க்குறாங்களே தவிர, தப்பாக ஒத்துக்கிறதுக்கு நிறைய பேருக்கு முடிய மாட்டேங்குது. அது ஒரு விஷயம். ஒத்துக்கிட்டாலும் சிலவங்க என்ன பண்ணுறாங்க, நான் அப்படி தான், இந்த ஜென்மம் அப்படி ஆகிப்போச்சு விடு, அப்படியெல்லாம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. அப்போ இந்த ஜென்மத்தில் நாளைக்கு இன்னைக்கு சாக கடந்தால் கூட, அப்போ கூட நமக்கு திருந்துறதுக்கு, நம்மளையே திருத்திக்கிறதுக்கு, பாடங்கள் படிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கடவுள் மேலே சான்சஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கார். அப்போ நம்ம பாடம் கற்றுக்காத வரைக்கும் நம்ம நெகட்டிவ் கர்மாஸை ஜாஸ்தி பண்ணிக்கிட்டே தான் போகிறோம். அப்போ ஒரு நம்மளே நம்ம அப்சர்வ் பண்ணணும். நம்மளோட குணங்கள் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோங்கிறத நம்ம அப்சர்வ் பண்ணி, அதை தப்பெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு, தப்பை திருத்தி, அதிலிருந்து பாடங்கள் படித்து, அதுக்கப்புறம் அந்த சிச்சுவேஷனை மறக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் நம்மளையே மன்னிக்கணும்னா முடியும். சரி, நேற்றுக்கு தான் அப்படி கற்றுனேன், இன்றைக்கி அப்படி கற்றக்கூடாது, நேற்று தெரியாமல் பண்ணிட்டேன், ஏதோ உணர்ச்சி வசப்பட்டுட்டேன், பரவாயில்ல, இனிமேல் அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளை மன்னித்தோம்னா, அடுத்த தடவை அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம அப்படி உணர்ச்சி வசப்பட மாட்டோம். இல்லை, காலம் பூரா இப்படியே உணர்ச்சி வசப்பட்டுக்கிட்டே இருப்பேன், நான் என்னையே மன்னிச்சிக்கிட்டே இருப்பேன், அடுத்த நாளும் இதையே பண்ணிகிட்டு இருப்பேன்னா அதுக்கு எந்த விமோசனமும் கிடையாது. அப்போ ஒன்று நம்மளை திருத்திக்கணும், நம்ம செய்கிற தப்பை புரிஞ்சுக்கணும், தப்பு செய்யக்கூடாதுன்னு ஒரு தீர்மானத்துக்கு வரணும், செய்யாமல் இருக்க பழகணும். அதுக்கப்புறம் நம்மளே நம்ம மன்னிக்கணும். அந்த சிச்சுவேஷன் ஒவ்வொரு சிச்சுவேஷன்லேயும் ஒவ்வொரு பாடம் நமக்கு படிக்கிறதுக்கு இருக்குது. அந்த பாடத்தை நம்ம எவ்வளோ சீக்கிரம் படிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நமக்கு நல்லது. அப்போ நம்மளால் மன்னிக்க முடியும். ரெண்டாவது, நம்மளே நம்ம சுயம் மன்னிக்கிறது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயங்கிறது மற்றவங்களையெல்லாம் மன்னிக்க பழகணும். நம்மளை வேணால் நம்ம ஈஸியாக மன்னிச்சிடலாம், ஆனால் மற்றவங்கள மன்னிக்கிறதுன்னு வரும்போது அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அது அவ்வளோ ஒன்றும் ஈஸியாக வந்துடாது. ஆனால் ஃபர்கிவ்னஸ், மற்றவங்கள மன்னிச்சு விட்டால் தான் நமக்கு உடம்பில் ஆரோக்கியம் இருக்கும், மனசு தெம்பாக இருக்கும், பீஸ் ஆஃப் மைண்ட்.
ரேடியன்ட் ஹெல்த்துனா அவ்வளோ க்ளோ பண்ணுற மாதிரி ஹெல்த்து, நல்ல ஆரோக்கியம். அப்போ மனசளவில் ஆரோக்கியம், உடம்பளவில் ஆரோக்கியம் வேணும்னா நம்ம மற்றவங்கள மன்னிக்க கற்றுக்கணும். மன்னிக்க கற்றுக்கிறதுனா நமக்கு லைஃப்பில் என்றைக்குமே நம்மளை சுற்றி இருக்கவங்க, நம்ம வாழ்க்கையில் புதுசாக வர்றவங்க எல்லாருமே நிறைய பேர் நம்மளோட ஒத்து போகாமல், நம்மளோட சண்டை போட்டு நிறைய உள்காயங்களை ஏற்படுத்துகிறாங்க. ஓகே, அதுலேயும் இப்போது சின்ன வயசு கல்யாணத்துக்கு முன்னேன்னா என்னென்ன ரிலேஷன்ஷிப்பு நமக்கு முக்கியம், அம்மா அப்பா, அதிலே கூட பெத்த அம்மா அப்பாட்ட கூட நமக்கு நிறைய வெறுப்பு வருதுன்னா என்ன, சில சமயம் அப்பா ரொம்ப அளவுக்கு மீறி அடிக்கிறாரு, இல்லைன்னா அம்மா அளவுக்கு மீறி நம்மளை திட்டுறாங்க, குத்தப்படுத்திக்கிட்டே இருக்காங்க, நீ ஒன்றத்துக்கு லாய்க்கில்லை, சொல்லிக் கொடுக்குறேன்னு பக்கத்தில் உட்காந்து நோண்டி அடித்து இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணுறாங்கல்ல. பேரண்ட்ஸும் பண்ணுறாங்க, பசங்களும் பண்ணுறாங்க. அப்படி அப்போ அம்மா எப்படி, அப்பா எப்படி, நம்ம சகோதர சகோதரிகள் எப்படிங்கிறது தான் நமக்கு பெரிய ஒரு விஷயம். ஏன்னா இவங்களோட எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்குது. ஸ்கூலுக்கு போக வேண்டியிருக்கு, படிக்க வேண்டியிருக்கு. மனசு 24 மணி நேரமும் விளையாடுங்குது. ஆனால் உட்காந்து படிக்க சொல்கிறாங்க, எழுத சொல்கிறாங்க, மற்ற கிளாஸ்மேட்ஸ்கூட அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு, டீச்சர்ஸோடு அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. அந்த மாதிரி எல்லா நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு போராட்டமாக தான் இருக்குது. அதே மாதிரி கல்யாணம் ஆகிடுச்சு, சரி பெருசானாலாவது இந்த போராட்டங்கள்லாம் தீரும், கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னா தீருமா? நமக்கு சின்னதாக இருக்கும்போது பெருசானா தேவையில்லைன்னு நினைக்கிறோம், பெருசானா அதை விட ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி. கல்யாணம் ஆகிடுச்சுன்னா மாமனார் மாமியார், அவங்க இவங்க, மச்சினர் நாத்தனார், இவங்களோட எல்லாம் போராட வேண்டியிருக்கு. இவங்களையெல்லாம் கூட ஒரு விதத்தில் நம்ம தள்ளி வைக்கலாம். ஒரு அளவுக்கு தாலி கட்டின ஹஸ்பண்டு, ஸ்பௌஸு, அதாவது வாழ்க்கை துணை நல்லா இல்லாட்டினா என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. தினமும் போராட்டம் தான். அப்போது அப்படியெல்லாம் இருக்கும்போது நம்ம அவங்கள மன்னிக்க கற்றுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஆழ் மனசில் உள்ள புறையோடி போன புண்ணுகளையெல்லாம் ஆற்றுறதுக்கு நமக்கு அந்த ஃபர்கிவ்னஸ்ங்கிற மன்னிக்கிற குணம் இருந்ததுன்னா நம்மளால் அந்த புறையோடி போன புண்ணுகளையெல்லாம் ஆற்றி எடுக்க முடியும். அதாவது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நான் 2-3 வீடியோஸ் போட்டேன். அதாவது ஹீல் யுவர் பாடி பை லூயி ஹே அப்படிங்கிற ஒரு அம்மா எழுதின புஸ்தகம் ஹீல் யுவர் பாடி. 3-4 வீடியோ போட்டிருக்கேன். அதில் 3 வீடியோன்னு நினைக்கிறேன், நிறைய சொல்லியிருக்காங்க. அதை நானும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதாவது நம்ம ஆழ் மனசில் புறையோடி போன புண்கள் தான் நம்ம பல வியாதிகளாக வெளியே வருது. இப்போ சொல்கிறோம்ல லைஃப் ஸ்டைல் டிசீஸுன்னு, இப்போ டயபெட்டிஸு, ஹை பிபி, ஹார்ட் அட்டாக்கு, ஸ்ட்ரோக்கு, கேன்சர், கிட்னி ஃபெயிலியர், எங்கே பார்த்தாலும் இதுதான் நம்ம கேட்குறோம். அப்போ இதுக்கெல்லாம் காரணம் அன்வான்ட் ஸ்ட்ரெஸ்ஸு. அதாவது ஸ்ட்ரெஸ்ஸு தான் காரணம், அன்வான்ட்னு கூட சொல்லக்கூடாது, ஸ்ட்ரெஸ்ஸு தான் காரணம். ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸில் நல்ல ஸ்ட்ரெஸ்ஸு கெட்ட ஸ்ட்ரெஸ்ஸுன்னு இல்லை, வாண்டட் ஸ்ட்ரெஸ்ஸு அன்வான்ட் ஸ்ட்ரெஸ்ஸுலாம் இல்லை, ஸ்ட்ரெஸ்ஸு தான் காரணம். இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணம் நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்மளை நிறைய விதத்தில் குத்தப்படுத்துகிறாங்க, தலையில் அடித்து அமர்த்த பார்க்குறாங்க, காலுக்கடியில் போட்டு நசுக்க பார்க்குறாங்க, நம்ம ஃபீலிங்ஸுக்கு யாருமே மதிப்பு கொடுக்கறதில்ல. அந்த மாதிரி நிறைய உறவுகள் அப்படி தான் போயிட்டு இருக்குது இல்லையா? அப்படி இருக்கும்போது அவங்க சொன்னது பேசுனது 10 வருஷத்துக்கு முன்னே கல்யாணத்து அன்னைக்கு நீ போட்ட சண்டை இருக்கே, நான் ஜென்மத்தில் மறக்க மாட்டேன். உங்கள் அப்பா அப்படி பேசினார், உங்கள் அம்மா இப்படி பேசினாங்க, நீ அப்படி பேசின. எதுக்கு இதெல்லாம்? 10 வருஷத்துக்கு முன்னே நடந்ததெல்லாம் இப்போவும் நம்ம ஆழ் மனசில் போட்டு அதை நினச்சிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை.
இந்த மாதிரி ஆழ் மனசில் கிடக்கிற புண்ணுகள் தான், ஆறாத புண்ணுகள் தான். நம்ம கொஞ்சம் யங்காக இருக்கும்போது அது பெருசாக தெரியாது. உடம்புல ஒரு 40 வயசு ஆகிடுச்சு, 50 வயசு ஆகிடுச்சு, உடம்பும் அப்படியே தோய ஆரம்பிச்சிருச்சு. அதோட கெப்பாசிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் தான் வியாதிகளாக வெளியே வருது. ஓகே, மனசில் போட்டு 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 இது பண்ணுறது. அதனால் அதையெல்லாம் மறக்க பார்க்கணும். அந்த மாதிரி நம்ம மனசை நோகடித்தவங்கள மன்னிக்கணும். ஸோ மற்றவங்களை எல்லாரையும் மன்னிக்கணும், நம்மளையும் நம்ம மன்னிக்கணும். பாடங்கள் படிக்கணும். சரி, நம்மளை சுற்றியில் இருக்கவங்க எல்லாருமே நம்ம வாழ்க்கையில் எதுக்கு வந்தாங்கன்னா, நமக்கு பல பாடங்கள் கற்றுக் கொடுக்கறதுக்காக. அவங்களா வரல, நம்மளாக அவங்கள செலக்ட் பண்ணினோம். சோல் பிளானிங் அப்போ நம்ம தான் அவங்கள செலக்ட் பண்ணினோம். வர்றாங்க, நிறைய விஷயங்கள் நடக்குது. அதில் நம்ம பாடங்கள் டக்குன்னு கற்றுக்கிட்டோம்னா ரொம்ப சந்தோஷம். இல்லையா, நம்ம பாடங்கள் கற்றுக்கிற வரைக்கும் அவங்க நம்ம லைஃப்பில் இருந்து நமக்கு சதா சர்வகாலமும் தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதை விட டக்குன்னு அந்த ஒரு சிச்சுவேஷனில் ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டோமா, அவங்கள மன்னிச்சோமா, மனசில் இருந்து அவங்கள எடுத்து விட்டுறணும், தூக்கி எறியணும். அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த கசப்பான அனுபவங்கள்லேருந்து எந்த பாடத்தை கற்றுக்கணுமோ அதை மட்டும் கற்றுக்கிட்டு, பாக்கி அந்த கசப்பான அனுபவத்தை மனசுலேருந்து தூக்கி எறிஞ்சிடணும். அதை உள்ளேயே போட்டு 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 வச்சோம்னா நமக்கு தான் கெடுதல். ஓகே, ஸோ இதெல்லாம் நல்லபடியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் சொன்னேன். இது இங்கே பாருங்கள், ஃபர்கிவ்னஸ் இஸ் நெசசரி ஃபார் ஹீலிங். ஹீலிங்னா என்ன? சரி, இப்போ நமக்கு உடம்புல ஒரு வியாதி வருது, நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம். டாக்டர் என்ன பண்ணுறாரு? ட்ரீட்மெண்ட்டு பண்ணுறாரு. ட்ரீட்மெண்ட்டு அது எந்தெந்த விதத்தில் எல்லாமோ ட்ரீட்மெண்ட் பண்ணுறாரு. அதில் மருந்து எழுதி கொடுக்குறாரு, எக்ஸ்ரே எடுக்க சொல்கிறாரு, ப்ளட் டெஸ்ட் பண்ண சொல்கிறாரு, மருந்து மாற்றி கொடுக்குறாரு. அது ட்ரீட்மெண்ட். ட்ரீட்மெண்ட்டு வேறு, ஹீலிங் வேறு. ஹீலிங்னா சுகப்படுத்துறது. அதாவது ஆழ் மனசில் இருக்க புறையோடி போன புண்களை எல்லாம் நம்ம தூக்கி எடுத்து எறியணும். நம்ம ஒன்றொன்னா ரிலீஸ் பண்ணணும். ஐ ரிலீஸ், ஐ ரிலீஸ், ஐ ரிலீஸ். அப்போ ஒன்றொன்னையாக நம்ம எடுத்து அதை ஒர்க் அவுட் பண்ணணும். அதுக்கு தான் ஜிம்மை பற்றி சொன்னேன். ஜிம்மில் போய் கான்ஸ்டண்ட்டாக தினமும் 2 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி நம்ம தினமுமே நம்ம மனசில் இருந்து அந்த வேண்டாத கெட்ட கசப்பான விஷயங்களை எல்லாம் ரிலீஸ் பண்ணணும். அதுக்காக பழசெல்லாம் போய் தோண்டி எடுத்து திருப்பி சண்டை போடணும்னு சொல்லலை. நம்ம மனசுக்குள்ளே, ஆழ் மனசுக்குள்ளே புதைஞ்சு கிடக்கிற ரணங்கள், அதை எல்லாத்தையும் ஒன்றொன்னா ரிலீஸ் பண்ணணும். ரிலீஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும்? அதுக்கு காரணமானவங்களை நம்ம மன்னிச்சிடணும். அதுதான் அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ரெண்டாவது, அப்போது இப்போ சிலவங்களெல்லாம் பார்க்கும்போதே நமக்கு வெறுப்பு, கோபம், கசப்பு. ஏன்னா அவங்க நம்மள்கிட்ட பிஹேவ் பண்ணுறது அந்த மாதிரி. அப்போ அந்த மாதிரி ஆளுங்கள்ட்டலாம் அந்த கசப்பான உணர்ச்சிகளை நம்ம தாங்கிட்டே இருந்தோம்னா அவங்கள விட அது நம்ம ஆரோக்கியத்தை பாதிக்கும். அவங்கள அது பாதிக்குதோ இல்லையோ அது வேறு விஷயம். நம்ம ஆரோக்கியத்தை நம்ம பார்த்துக்கணும் இல்லையா? அதுக்கு அந்த மாதிரி அந்த ஒரு மாதிரி, சரி அன்னைக்கு அவன் அப்படி பண்ணிட்டான், அவன் அன்னைக்கு இப்படி பேசிட்டான், சொந்த தம்பி அப்படி பேசலாமா, அப்படி பேசிட்டான் என் முகத்தை பார்த்து, இந்த மாதிரி கேள்வி கேட்டுட்டான். கஷ்டம்தான், இல்லைங்கலை. ஆனாலும் அதை மனசில் இருந்து தூக்கி எறிஞ்சிட்டு அவனையும் மன்னிச்சிட்டு விட்டுடணும். அப்போ தான் நமக்கு நிம்மதி. ஓகே, ஸோ மற்றவங்களையும் மன்னிக்க தெரியணும், நம்மளையும் நம்ம மன்னிக்க தெரியணும், பாடங்கள் கற்றுக்க முடியணும். ரெண்டாவது, ஃபர்கிவ்னஸ் இஸ் லவ் இன் ஆக்ஷன். ஃபர்கிவ்னஸ் இஸ் லவ் இன் ஆக்ஷன்னா என்ன? போன வீடியோலே தான் கிளியராக சொன்னேன். லவ்னா என்ன? 3 விஷயம் இருக்குது அதில். 1, அண்டர்ஸ்டாண்டிங். அவன் ஏன் அப்படி கத்துனான், இல்லைன்னா என்னோடய கணவர் ஏன் இப்படி திட்டினார் என்ன,
அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குது. அந்த காரணத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். அவர் சொன்னதெல்லாம் சரின்னு நம்ம நம்ப வேண்டியதில்லை, சரின்னு நம்ம ஒத்துக்கவும் வேண்டாம். ஏன் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணாங்கங்கிறத புரிஞ்சுக்கணும். அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். ரெண்டாவது, அவங்கள பற்றின ஒரு தப்பான அபிப்பிராயத்தை நம்ம மனசில் கொண்டு நடக்கக்கூடாது. குட்வில் வேணும். தப்பான இதுனா எப்போ பாரு ஒரு ஆளை பார்க்கும்போதெல்லாம் நம்ம தப்பாகவே நினச்சிட்டு இருந்தோம்னா அது நல்லதுக்கு இல்லை, நம்ம உடம்புக்கு நல்லதுக்கு இல்லை, நம்ம மனசுக்கு நல்லதில்லை. மூணாவது, ரொம்ப இந்த மூணுலேயுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் பர்சனலாக நினைக்கிறது ரெஸ்பெக்ட் ஃபார் த ஃபீலிங்ஸ். அப்போ இந்த 3 விஷயம் சேர்ந்து தான் லவ்னு அர்த்தம். ஸோ நம்ம ஒருத்தவங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்கள லவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த லவ்னா என்ன அர்த்தம்? கட்டிப்பிடிச்சி நடக்கிறணும், கட்டிப்பிடிச்சி முத்தம் கொடுக்கணும், இல்லைன்னா ரோஸ் கொடுத்து ஐ லவ் யூன்னு சொல்லணும், அதெல்லாம் சினிமாவில் வர்ற டைலாக், இல்லைன்னா ஹைஸ்கூல் பசங்களுக்கு இடையில வர்ற டைலாக். அது நம்ம ரியல் லைஃப்பில் நடக்கிறது இல்லை எப்போவுமே. ஏதோ ஒரு சந்தோஷத்தில் ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்குறோம், அது வேறு விஷயம். ஆனால் இந்த லவ்னா இதுதான் லவ். எது லவ்? அவங்கள புரிஞ்சுக்கணும், அவங்கள பற்றின ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் மனசில் வச்சுக்கணும். மூணாவது, இதை விட பெருசு, இந்த 3ல் ரொம்ப முக்கியமானது அவங்களோட உணர்ச்சிகளுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும், அந்த ஃபீலிங்ஸுக்கு மதிப்பு கொடுக்கணும். அதுக்கு தான் லவ்னு அர்த்தம். ஸோ இந்த 3 சேர்ந்தால் தான் ஒரு ஆளை நம்மளால் மன்னிக்க முடியும். ஸோ ஃபர்கிவ்னஸ்ங்கிறது என்ன? மன்னிக்கிறதுங்கிறது என்ன? லவ் இன் ஆக்ஷன். ஸோ அதுக்கு நமக்கு என்ன வேணும்? 2 விஷயம் வேணும். அந்த மன்னிக்கக்கூடிய மனோபாவம் நமக்கு வேணும், மனநிலையில் நம்ம இருக்கணும். வில்லிங்னஸ் டு ஃபர்கிவ், அது ஒன்று. ரெண்டாவது, அந்த ஆத்மார்த்தமாக அதை செய்யணும். போலியாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இல்லைன்னா மற்றவங்களுக்காக செய்யக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் நம்ம மனசை பாதிக்கிற விஷயம். அதுதான் ஹவு டு யூஸ் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் டு ஃபார் ஃபர்கிவ்னஸ் அப்படின்னு தான் போட்டிருக்க. ஸோ நம்ம ஆழ் மனசில் கிடக்கிற புறையோடி போன புண்களை எல்லாம் எடுத்து, வேண்டாததெல்லாம் எடுத்து எரிஞ்சிட்டு, நம்ம படித்த பாடங்களை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு அந்த புண்ணை எல்லாம் நம்ம ஹீல் பண்ணிக்கிட்டே வரணும். கொஞ்சம் கொஞ்சமாக அதை குணப்படுத்திக்கிட்டே வந்தோம்னா அப்போ தான் நமக்கு வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். ஓகே, அப்போது இதில் அப்போ ஏதாவது டெக்னிக் இருக்கா மேடம்? சரி, ஃபர்கிவ்னஸ்னுக்கு அந்த லெவலுக்கு நான் வந்துட்டேன், என்னோடய வாழ்க்கையில் ஒரு நிறைய பேர் பூந்து விளையாடிட்டாங்க, என்னை ரொம்ப வேதனைப்படுத்தியிருக்காங்க, இப்போவும் வேதனைப்படுத்திட்டு தான் இருக்கேன். சரி, திருப்பி நீங்கள் ஃபர்கிவ்னஸ்ன்னு சொல்கிறீங்க. நானும் ஃபர்கிவ் பண்ண தயாராகிட்டேன், மனசளவில் நான் தயாராகிட்டேன். அப்போ எப்படி தான் பண்ணுறது? அதுக்கு ஒரு மெத்தடு சொல்லி கொடுத்துருக்காரு டாக்டர் மர்ஃபி. டெக்னிக் ஆஃப் ஃபர்கிவ்னஸ். டெக்னிக்னால் என்ன? அதாவது எப்பவும் போல் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னே பெட்டில் உட்காந்து ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்டு உடம்பையும் மனசையும் ரிலாக்ஸாக வச்சுட்டு ஐ ஃபுல்லி அண்ட் ஃப்ரீலி ஃபர்கிவ் யூ. யாரை நம்ம மன்னிக்கணும்னு நினச்சோமோ அவங்கள மனசில் நினச்சிக்கிட்டு அவங்க பேரை சொல்லி ஐ ஃபுல்லி அண்ட் ஃப்ரீலி ஃபர்கிவ். நான் உன்னை மனசார மன்னிக்கிறேன், நான் உன்னை மனசார மன்னிக்கிறேன். ஓகே, இப்போ நானும் ஃப்ரீ, நீயும் ஃப்ரீ. உனக்கு அப்படின்னு சொல்கிறது ஒரு ஸ்டேஜ். அதுக்கு அடுத்த ஸ்டேஜு அவங்கள மன்னிச்சு விடுறது மட்டும் இல்லை, நீ நல்லாயிரு, நீ எங்கே போனாலும் நல்லாயிரு அப்படின்னு நம்ம அவங்கள வாழ்த்தி அனுப்பணும். ஐ ஹவ் ரிலீஸ்ட் யூ அண்ட் ஆல் த பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் லைஃப் ஆர் யுவர்ஸ். உன்னை நல்ல விதமாகவே நான் அனுகிரகம் பண்ணுறேன், பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறேன், நீ எங்கே இருந்தாலும் நல்லாயிரு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரையும் மன்னிச்சுக்கிட்டே போகணும். இதுதான் அந்த டெக்னிக். அப்போ இந்த டெக்னிக்கை நம்ம நைட்டு சொல்லி நம்மளை யாரெல்லாம் வேதனைக்கு உள்ளாக்குனாங்களோ அவங்க எல்லாரையுமே நம்ம மன்னிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். அதுதான் சொல்கிறேன். ஓகேயா?
ரெண்டாவது, இந்த மாதிரி ஒரு பிரார்த்தனையாக நம்ம பண்ணிட்டோம்னா சும்மா 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 பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு தடவை பண்ணினாலே போகிறோம். இட் இஸ் unnecessary டு ரிப்பீட் த ப்ரேயர். ஒரு தடவை ஒருத்தவங்களை பற்றி நினச்சி சொன்னாலே போகிறோம். ரெண்டாவது, இங்கே இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். நான் ஏற்கனவே முதல்ல போட்ட வீடியோஸில் ஹோப்பனோப்பனோ, இந்த ஃபர்கிவ் அண்ட் ஃபர்கெட்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஹோப்பனோப்பனோன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த ஹோப்பனோப்பனோங்கிறது ஹவாயன் டெக்னிக். அந்த ஹவாயன் டெக்னிக்கில் என்ன வரும்? அது ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ, 4 வார்த்தை. இதை நீங்கள் சதா சர்வகாலமும் யூனிவர்ஸுக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருங்க அப்படிங்கிறாங்க. அதாவது நம்ம யார்கிட்ட சண்டை போட்டோம், அல்ல யாரோ நம்மளை வேதனைப்படுத்தினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள்ட்ட போய் ஐ எம் சாரி, ஃபர்கிவ் மீன்னு சொல்லி அவங்க முன்னாடி கை கூப்பியெல்லாம் நிற்க வேண்டாம், அவங்க காலை பிடிச்சி தொட்டெல்லாம் வணங்க வேண்டாம். அவங்கள மனசில் நினச்சிக்கிட்டு நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட சொன்னாலே போகிறோம். யூனிவர்ஸ்னால் பிரபஞ்சம். நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட சொன்னாலே போகிறோம். ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, என்னை மன்னிச்சிடு, தேங்க்யூ, ஐ லவ் யூ. ஐ லவ் யூங்கிறது அந்த 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 ஆளை நினச்சி பிரபஞ்சத்துக்கிட்ட தான் சொல்லணும். அந்த ஆள்கிட்ட போய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இந்த மாதிரி நம்ம தினமும் நித்தியமும் இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஒன்ஸு இந்த மாதிரி டீட்டெயிலாக ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லையா தினமுமே எத்தனை பேர்கிட்ட நம்ம திட்டு வாங்கியிருக்கோம், நம்ம எத்தனை பேரை நோக அடிச்சிருக்கோம், நம்ம தெரிஞ்சும் தெரியாமலும் நோக அடிச்சிருக்கோம். இதில் இன்னொரு விஷயம், இப்போ நான் யாரையா திட்டினேன்னா நான் பாட்டுக்கு திட்டிட்டு போயிடுவேன். திட்டினது நான், எனக்கு அது மனசில் பெருசாக நினைக்காது. ஏன்னா நான் செஞ்சதான் சரி, எனக்கு கோபம் வந்தது, நான் திட்டினேன் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு ஜஸ்டிஃபிகேஷனோட போயிடுவோம். ஆனால் திட்டு வாங்கினவனுக்கு அது ஜென்மத்துக்கு மறக்காது இல்லையா? அப்போ அவங்க மனசில் எவ்வளோ வேதனை இருக்கும். நம்ம அவங்க மனசை நம்ம ஹர்ட் பண்ணுறோன்னு கூட ரியலைஸ் பண்ணாமலே நம்ம வாட்டுக்கு திட்டிட்டு போயிட்டே இருப்போம். அப்போது நம்ம அதெல்லாம் நினச்சி பார்க்கணும். ஏன் இந்த ஆள்கிட்ட இப்படி சண்டை போட்டேன், ஏன் இப்படி திட்டினேன், ஏன் அப்படி கத்துனேன், செஞ்சுருக்கக்கூடாத விஷயம். அப்போது அதுக்கு என்னையே மன்னிக்க முடியணும். அப்போ என்ன நினச்சிட்டே யூனிவர்ஸ்கிட்ட ஃபர்கிவ்னஸ் கேட்கணும். அதுக்கு தான் அந்த ஹோப்பனோப்பனோ ப்ரேயர் செய்யணுங்க. எப்போவுமே சொல்லிகிட்டே இருங்க, ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருங்க. இத்தனை வருஷம், இத்தனை ஜென்மம் நம்ம தெரியாமல் செஞ்ச தப்பு, தெரிஞ்சு பண்ண தப்பு எல்லாத்துக்கும் ஒரு விமோச்சனம் கிடைக்கும். ஓகேயா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஆழ் மனசுக்குள்ளே இருந்து கிடக்கிறது எல்லாத்தையும் எடுத்து 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 வெளியே போட்டுட்டோம்னா அப்போ தான் நமக்கு நிம்மதியாக இருக்கும், மனசு லைட்டாக இருக்கும், உடம்பு ஹாப்பியாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். அதாவது டு அண்டர்ஸ்டாண்ட் ஆல் இஸ் டு ஃபர்கிவ் ஆல். யாரெல்லாம் நம்மளுக்கு தொந்தரவு பண்ணியிருக்காங்களோ, நம்மளை மனசுக்கு நோக அடிச்சிருக்காங்களோ, அவங்க எல்லாரையும் நம்ம ஒவ்வொருத்தவங்களையா நினச்சி ஃபர்கிவ் பண்ணிக்கிட்டே வருவோம். நமக்கு நல்ல ஆரோக்கியம், மன சமாதானம், சந்தோஷம் கிடைக்கும். ஓகேயா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போவே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க, ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அப்போது நம்ம பெரிய பெரிய வியாதி ஒன்றும் வராமல் ஏதோ நம்மளால் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருந்துட்டு போகலாம். ஓகேயா? நற்பவி நற்பவி நற்பவி.